ஹலோ, திருச்சிற்றம்பலம். உடையநாதனே போற்றி, நின்னதால் பற்றுமற்று எனக்கு ஆவது ஒன்று இனி. உடையானோ பணி போற்றி, உம்பரா தம்பரா பரா போற்றி, யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நீன் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி, அப்பனே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற ஞான நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியை பாடியருளிய அரசகவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற சைவம் குவலயம் எங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற இந்த நிகழ்விலே அரசகவி அதிவீரராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 10 அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று 9வது 10லே 5வது திருப்பாடலை மேற்கொள்ள இருக்கிறோம். அதாவது பிறந்த யாக்கைகள் என்று தொடங்குகின்ற 85வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை தொடங்குகிறோம். 85வது திருப்பாட்டு பிறந்த யாக்கைகள் என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடலிலே இருந்து சிந்தனை மேற்கொள்கிறோம். சைவப்பிரியர்களே, நம்முடைய நைமிஷ ஆரண்யத்திலே முனிவர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு சிவகதையே சூத மகரிஷி சொல்ல விரும்பி கேட்டார்கள். அவர்கள் மேன்மை பெற்றார்கள். எனவே சிவகதையை கேட்பது என சொல்லக்கூடியது, இறைவனது பொருள்சேர் போலினை கேட்பது என சொல்லக்கூடியதே நமக்கு ஒரு மேலான ஒரு பெரும் பதத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாகும். அந்த பொருள்சேர் போலினை கேட்கும் முகமாகத்தான் நாம் பல துதிப்பாடல்களை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த துதிப்பாடல்கள் என சொல்லுகின்ற பொழுது அவைகளெல்லாம் மேலோட்டமாக நாம் படிப்பதை விட்டு நாம் சற்று உள்ளே நுழைந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளறிந்து ஓதினோம் என சொன்னால் நமக்கு பலன் அபரிமிதமாக கிடைக்கும். பொருளறியாது ஓதினோம் என சொன்னால் அது சொல் முயற்சியாக முடியும். அதனுடைய பயன் சொற்பமே என்று சானா தண்டபாணி தேசிகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற பகுதிக்கு அந்த குருவருள் விளக்கம் என சொல்லக்கூடிய திருவாசக விளக்கத்திலே சானா தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுவார். எனவே பொருள் அறிந்து அவனது புகழினை நம் மனம் உறுதல் வேண்டும். அப்படி உருகின்ற பொழுது அவனை காண வேண்டும் என்ற வேட்கை மிகும். அந்த வேட்கை எப்படி மிகும் என சொன்னார், பேருந்துக்காக காத்திருக்கின்றார்கள். நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். பேருந்தை நினைத்து கொண்டு எப்பொழுது வரும் என காத்து கொண்டிருக்கின்ற பொழுது
தூரத்தை பேருந்தை கண்ட மாத்திரத்திலேயே முகத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இதே போல ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயினை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாய் கடைக்கு சென்றவள் தாமதமாக வருகிறாள். தாயெங்கே தாயெங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்ற குழந்தை தூரத்தை தாயை கண்ட மாத்திரமே அந்த குழந்தையின் முகத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதே போல ஞான நூல்களை கற்று இறைவனை காண வேண்டும் என்ற வேட்கை மிகுகின்ற பொழுது கண்ட பொழுதே நம்முடைய உடம்பிலே மெய்ப்பாடு ஏற்பட்டு நமக்கு ஒரு அனுபவம் கிடைத்தல் வேண்டும். எப்படி புளியை கண்ட மாத்திரத்திலேயே வாயிலே தண்ணீர் ஊறுகிறதோ இதே போல சிவனை கண்ட மாத்திரத்திலேயே நமக்கு ஆனந்த களிப்பு ஏற்படுதல் வேண்டும், மெய்ப்பாடுகள் ஏற்படுத்தல் வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுவார். புலி கண்டவர்க்கு புனல் ஊருமா போல் கழிக்கும் திருகூத்து கண்டவர்களுக்கெல்லாம் துளிக்கும் அருள் கண்ணீர் சோர் நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்த அமுது ஊரும் உள்ளத்தே. அழகா சொல்லி காட்டுகிறார். புலி கண்டவர்க்கு புனல் ஊருமா போல், புலியை பார்த்த உடனே நாவிலே அங்கே நீர் ஊறுவதை போல கழிக்கும் திருக்கூத்து கண்டவர்களுக்கெல்லாம் என்று இந்த காட்சி கிடைக்கும் என்று வேட்கையோடு இருக்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கெல்லாம் துளிக்கும் அருள் கண்ணீர் சோர், கண்களிலே இப்படி தாரை தாரையாக நீர் கொட்டும், நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்த அமுதூரும் உள்ளத்தே, மனதிற்குள்ளே அங்கே ஆனந்தமாகிய தேர் சொரிந்து கொண்டே இருக்கும். இதை அனுபவித்தவர்கள் தான் நால்வர் பெருமக்கள். நால்வர் பெருமக்கள் எப்படி எல்லை அம்பலவாணனை கண்டு அவர்கள் எந்த நிலையிலே நின்றார்கள் என்பதையே ஒரு தனி தலைப்பாக வைத்து சிலர் பேசுவார்கள். அந்த நால்வர் பெருமக்கள் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடியவர்கள் தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு என்ற 4 திசைகள் வழியாக சென்று இறைவனை வழிபட்டதை நம்முடைய நூல்கள் விதந்து சொல்லும். ஏன்னா அவர்கள் அந்த அளவிற்கு மனதிலே ஒரு ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். அதனால கிடைத்ததாலே அவர்கள் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டதை அழகாக சேக்கலார் சொல்றார். 5 பேர் அறிவும் கண்களையே கொள்ள. அவர் எந்த நிலையிலே இருந்தாராம்? 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்று இப்படி இறைவனை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டதை சேக்கலார் பெருமான் அழகா சொல்லி காட்டுவார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அந்த காண்டலாலே அவருக்கு பெரும் மெய்ப்பாடு ஏற்பட்டது. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்து விகமே ஆக இந்துவாள் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். ஏன் அவர்களுக்கு அந்த மெய்ப்பாடு ஏற்பட்டது? என்னை போன்ற கடனிலே உள்ளவர்களுக்கு ஏன் இந்த மெய்ப்பாடு வரவில்லை என சொன்னார். இந்த மனம் அவனை பற்றவில்லை. மனம் அவனை பற்றவில்லை. மனமானது அவன் ஒருவனே பெருமான், அவனையே நாம் வணங்குதல் வேண்டும் என்ற அந்த ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்கின்ற அந்த தெளிவு மனதிலே இல்லாத காரணத்தினாலே தான். மனதிலே தெளிவு இருக்கணும். நான் ஒப்பற்ற கடவுள், மேன்மைக்கும் மேன்மையான அந்த பெருமானை நாம் காணுதல் வேண்டும் என்ற விருப்பு கொள்ளுதல் வேண்டும். உலகிலே நாம் பார்க்கிறோம், பெருமைமிக்க ஒருவர், ஒரு விளையாட்டு வீரர் வர்றார் என சொன்னால் ஓடி சென்று காண வேண்டும் என்று விரும்புகிறோம். பெருமை பெருந்தி அந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் வருகிறார் என சொன்னால் அதை காண வேண்டும் என்ற ஆவல் பிறக்கிறது. பெருமை மிக்க ஒரு திரைப்பட நடிகர் வருகிறார் என்றால் காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் பிறக்கிறது. பெருமை மிக்க ஒரு தலைவர் வருகிறார் என சொன்னால் காண வேண்டும் என்று ஒரு ஆவல் பிறக்கிறது. அவனுக்கு மேலுக்கும் மேலாக காண்பதற்கு அரிய அந்த பெருமானை காணுதற்கு ஆவல் எப்பொழுது மேலிடும் என சொன்னால் அந்த ஒருவனே மேலானவன் என்ற ஏகார தேற்றம், அவனே காண்பதற்கு உரிய பொருள். அந்த தெளிவு இருக்கணும்.
சிவன் ஒருவனே மேலுக்கும் மேலானவன், அவனைதான் காணுதல் வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருந்தால்தான் அது நிகழும். அந்த தெளிவு இல்லை என சொன்னால் அந்த தெளிவற்ற அந்த மனத்திலே சிவம் தோன்ற மாட்டான். உள்ளே சிவம் தோன்றினால்தான் புறத்தே சிவத்தை காண முடியும். ஆக தெளிவுதான் நமக்கு முக்கியம். இது திருமூல தேவராயனார் திருமந்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். சிவனது புகழையெல்லாம் கேட்டு மனதிலே தெளிவு என்பது ஏற்படுதல் வேண்டும். ஒரு நீர் இருக்கிறது, அந்த நீர் கலங்கராக இருக்கிறது. ஒரு கிணறு தான் என்று வைத்துக் கொள்வோம். கிணறிலே நீர் கலங்கி இருக்கிறது என சொன்னால் கிணறின் அடிமட்டத்தில் உள்ள பொருள்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கிணற்றினில் அழுக்கே இல்லாமல் தூய்மையாக பளிங்கு போல் இருந்தால் அந்த கிணற்றின் அடித்தளத்திலே கிடக்கின்ற பொருள் நம் கண்ணுக்கு புலப்படும். எனவே கலங்கிய நீர் தன் அடித்தளத்திலே உள்ள பொருளை காட்டாது. தூய்மையான நீரே நம்முடைய கிணற்றின் அடித்தளத்திலே உள்ள பொருளை காட்டும். இதே போல கலங்கிய மனத்தை உடையவர்கள், தெளிவில்லாத மனத்தவர்களுக்கு சிவம் தோன்ற மாட்டான். தெளிந்த மனத்தை உடையவர்களுக்கு அவன் தோன்றுவான் என்பதை திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். மண்ணினில் கலங்கிய நீர் போல் மனிதர்கள் எண்ணில் கலங்கி இறைவன் இவன் என்னார், உன்னில் குளத்தில் முகந்து ஒருவன் வைத்து தென்னில் படுத்த சிவன் அவன் ஆமே. அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். ஒரு குளத்து நீரையோ கிணற்று நீரையோ ஒருவர் முகந்து வருகிறார். முகந்து வருகின்ற பொழுது அது பார்த்தால் கலங்கராக இருக்கிறது. நீண்ட தூரம் சென்று நாம் சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என சொல்லி அந்த சிரத்தையை உணர்ந்து அந்த கலங்கிய நீரை என்ன செய்வான், ஒரு பாத்திரத்திலே ஊட்டுவான். தேத்தங்கொட்டைன்னு ஒன்று இருக்கிறது, தேத்தங்கொட்டை. அந்த தேத்தங்கொட்டையை கலங்கிய நீரிலே போட்டால் உடனே தெளிவு ஏற்பட்டு விடும். இதே போன்று பனையிலே இருந்து பதநீர் இறக்கப்படும். இறக்க உடனே அதிலே பார்த்தோன்னா சுண்ணாம்பு கலந்து கலங்கி கிடக்கும். ஆனால் ஒரு நொங்கை அதுக்குள்ளே போட்டு விட்டோம் என சொன்னால் உடனே அது தெளிந்து விடும். இதே போல கலங்கிய நீரிலே தேத்தங்கொட்டையை போட்டால் அது உடனே தெளிந்து விடும். கலங்களாகிய மனதிலே தேத்தங்கொட்டையாகிய குரு உபதேசத்தை பெற்றால் அடைந்தால் அங்கே உள்ளிருக்கின்ற பொருளாகிய சிவம் தோன்றும். இதுதான் இதனுடைய தத்துவம். மண்ணினில் கலங்கிய நீர் போல் மனிதர்கள் எண்ணில் கலங்கி இறைவன் இவன் என்னார், உன்னில் குளத்தின் முகந்தொருபால் வைத்து தென்னில் படுத்த சிவன் அவனாமே. இந்த தேத்தங்கொட்டைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு கிணத்திலே நீர் கலங்கி இருக்கிறது என சொன்னால் அந்த கிணத்துக்குள்ள தேத்தங்கொட்டையை போத்தா வச்சுன்னா அந்த கிணறு தெளியும். தெளிந்த அந்த நீர் ஒருபோதும் கலங்கவே கலங்காது. தேத்தங்கொட்டைக்கு அவ்வளவு. இனி வரும் நாட்கள் எந்த நாளிலும் அது கலங்காது. எனவே இதே போல கலங்கிய மனதை உடையவர்களுக்கு குருவினது உபதேசம் பெற்றால் அந்த மனமானது என்றைக்குமே தெளிவாக தான் எழுக்குமே அன்றி சலனப்படாது. எனவே குரு உபதேசம், அந்த அனுபவ வாக்கியத்தை நாமெல்லாம் கேட்டு தெளிதல் வேண்டும். அந்த தெளிதல் பெறுதல் அவசியம் என்பதற்காகத்தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் மனத்திலே தெளிவை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் பல ஞான நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். திருமூல தேவராயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். தெளிவுதான் அவசியம் என்பதற்கு அழகாக திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அழகா சொல்லி காட்டுகிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், பொருள் வெளிப்படை. அவன் திருமேனியை காண்பது நமக்கு தெளிவை கொடுக்கும். திருநாமத்தை சொல்லினால் குருவினால் தெளிவு கிடைக்கும். குரு உபதேசிக்கின்ற உபதேசத்தை கேட்டால் தெளிவு கிடைக்கும். அவனது திருமேனியை நாம் மனதிலே தியானம் செய்தாலும் தெளிவு கிடைக்கும். இதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும்?
குரு அருள் கிட்டிய காரணத்தினால் எனக்கு அவன் காணுகின்ற பேற்றை தந்தான், அவன் நாமத்தை சொல்லுகின்ற பேற்றை தந்தான், அவனது நாமத்தை கேட்கின்ற பேற்றை கொடுத்தான், அவனை பற்றி சதாவும் சிந்திக்கின்ற ஒரு பேற்றை கொடுத்தான் என்று குருவினது பெருமை அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த தெளிவு என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இது சைவத்தில் ரொம்ப முக்கியம். தெளிவு, தெளிந்த மனம்தான் அங்கே சிவத்தை காணும். எனவே தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று கூறிய நம்முடைய திருமூல தேவநாயனார் மறுதலையிலே வச்சு பேசுறார். எப்பொழுதுமே ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு மறுதலையிலே வைத்து பேசுவார். எப்படின்னு சொன்னா, இந்த வீட்டு கணக்கை செய்து வந்தவர்களுக்கு நாளைக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு ஆசிரியர் சொல்வார். வீட்டு கணக்கை செய்தவர்களுக்கு பரிசு தருவேன்னு ஆசிரியர் சொல்வார். ஆனால் அதை வலியுறுத்துவதற்கு கண்டிப்பாக செய்தல் வேண்டும் என்பதற்காக யாராவது செய்யாட்டா அந்த மத்தியிலே இருக்கிற மைதானத்தில் போய் நான் முட்டுக்கண்ணை போட்ட வைப்பேன் என்று மறுதலையில் சொல்வார். செய்தவர்களுக்கு என்ன பலன் என்பதையும் செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்கு எதிர்மறைகளை பேசுவார். செய்யாதவர்களை நான் முட்டுக்கண்ணம் போட வைப்பேன் என்பார். கல்வியினுடைய பெருமையை வான்புகள் வள்ளுவன் கூறினார். கல்வியினுடைய பெருமை சொல்லி முடியாத காரணத்தினாலே எதிர்மறையிலே கல்வியை வலியுறுத்துவதற்கு கல்லாமை என்கின்ற அந்த எதிர்மறையிலே ஒரு 10 குறளை சொல்வார். இதே போல தெளிவினால் என்ன கிடைக்கும் என்பதை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற திருமந்திரத்திலே கூறிய நம்முடைய திருமல தேவ நாயனார் மறுதலையில வச்சு பேசுகிறார். தெளியாவிட்டால் என்ன நிகழும்? திருமந்திரத்துல 5வது தந்திரத்துல இப்படி எதிர்மறையில வர்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்கணும். தெளிவினுடைய அவசியத்தை வலியுறுத்துவதற்காக தெரியாதவர்களுக்கு கிடைக்கின்ற இழிவை பேசுவார். அந்த தெரியாதவர் எப்படி? தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சீவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவம் ஆக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. மறுதலில் பேசுகிறார். தெளிவறியாதார் சிவனை அறியார். எப்பவுமே இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டக்கூடாது. நம்முடைய பெருமானும் அதானே சொல்லி காட்டுகிறார். இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டுதல் கூடாது என்று எவரேனும் தாமாக லாடத்து இட்ட திருநீர் என்ற அந்த பாடல்லே இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி 2 ஆட்டாது. அந்த அசைவு இருக்கப்படாது. அப்படி தெளியவில்லை என சொன்னார் சிவத்தை அந்த ஆன்மா காணாது. தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சீவனும் ஆகார், சீவனும் ஆகார். எந்த ஒரு ஆன்மா தன்னை யார் என்று அறிகிறதோ அதுதான் ஆன்மா. இல்லை என்றால் அது ஜடம். நல்ல கவனமாக கொள்ள வேண்டியது. இந்த ஆன்மா முதல்ல தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பே உயிரல்ல, இரத்தமே உயிரல்ல, பிராணவாயுவே உயிரல்ல, இன்னும் அந்த கரணங்களே உயிரல்ல. இந்த ஆன்மா என்பது என்ன என்பதை ஆன்மா தெளிந்திருந்தால் தான் அது ஆன்மா, இல்லையேல் அது சடம். அதனால்தான் தெளிவறியாதார் சீவனும் ஆகார். ஆனா இந்த ஆன்மா தன்னை பற்றி உணர்ந்தால், இந்த ஆன்மானுடைய இலக்கணத்தை பின்னாடி சொல்றேன். இந்த ஆன்மா சிவமாம் தன்மை அடைவதற்கு உரிய ஒரு தகுதி உடைத்து, இந்த ஆன்மா சிவமாம் தன்மை ஆகும், சிவனாகவே இருப்பதில்லை. தெளிவறியாத ஆன்மா ஒருபோதும் சிவமாகாது. அதைத்தான் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார். அதனால் என்ன கெட்டு போச்சு? தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. இந்த திருமந்திரம் தான் இன்னைக்கு சிந்தனைக்கு வருகிறது. தன்னைத்தான் தெளியவில்லை என சொன்னார் அவர்களுக்கு பிறப்பு என்பது தீராது. தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சீவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவம் ஆக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. எனவே தன்னை முதலில் அறிதல் வேண்டும். ஆன்மா முதலில் தன்னை அறிதல் வேண்டும். தன்னை அறிகின்ற பொழுதுதான் அது சிவத்தை அறியும்.
தன்னையும் சிவத்தையும் அறிகின்ற பொழுதுதான் இரண்டுக்கும் வேறுபாடு வருகின்றபடியாக அங்கே நிற்கின்ற பாசத்தை அறியும். முதல்ல தன்னை அறியும். அதனால தான் திருமூல திருமந்திரத்துல 8வது தந்திரத்துல இந்த தன்னை அறியதலுடைய அவசியத்தை சொல்லி காட்டுகிறார். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ரொம்ப முக்கியமான பகுதி. தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தான் யார் என்பதை அறிந்து கொண்டோம் என சொன்னார் அந்த ஆன்மாவுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாத காரணத்தினாலே மேலும் மேலும் கண்மங்களை ஈட்டி மேலும் மேலும் தனக்கு தற்கேடராகவே தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தற்கேடர். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறிந்து அதை உணர்முடியாக செய்த அறிவாகிய சிவத்தையும் அறிந்த பின்பு தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. எந்த ஒரு ஆன்மா தன்னை யார் என்று உணர்ந்து அதை உணர்த்திய சிவத்தையும் உணர்ந்தாரோ அவர்கள் பிறரால் வணங்கப்படுகின்ற ஒரு தெய்வத்தன்மையை பொருந்துகிறார்கள். பிறரால் அறியப்படுகின்ற தெய்வத்தெருமே அங்கே பெறுகிறார்கள். ஆகையினாலே தன்னை அறிதல் என்பது முதலில் அவசியமாக அங்கே இருக்கிறது. முதலில் அது அவசியம். அதிலே ரொம்ப இது என்னவென்று சொன்னால், இந்த ஆன்மா என சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்டது என்பதை நாம கொஞ்சம் பார்க்கணும். லேசா நாம தெரிந்து கொள்வோம். இந்த ஆன்மா என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், அது காணப்படுகின்ற பொருள் அன்று. இறைவனும் உயிரும் பாசத்தலைகளும் காணக்கூடிய பொருள் என்று காண முடியாது. அது காணணும்னு சொன்னா அது எப்படி இருக்கிறான்? திருமூல திருமந்திரத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு குதிரையினுடைய ஒரு பசுவினுடைய வாலிலே ஒரு முடிவை எடுத்து அந்த ஒரு முடியை மேலிருந்து கீழாக 1000 கூறு போட்டால் எத்தனோண்டு அனுபவம் இருக்குமோ அது போல ஆன்மாங்கிறார். காண முடியுமா? காண முடியாத பொருள் எல்லாம் இல்பொருள் அன்று. காற்று காண இயலவில்லை, மின்சக்தி காண இயலவில்லை, காந்தம் காண இயலவில்லை, காந்த சக்தி காண இயலவில்லை. இப்படி காண முடியாத உள்பொருள் இருக்கிறது. ஆகையினால் ஆன்மா காண முடியாத அனுமானத்தால் அறியலாம். எனவே இந்த ஆன்மா என சொல்லக்கூடியது காண இயலாது. ஒரு மருத்துவமனையில படுத்திருக்கிறார், உயிருக்கு போராடுறார். திடீரென்று அவர் உயிர் பிரிகிறது. பிரிந்து போகின்ற உயிரை அந்த அவனும் காண மாட்டான், சுற்றி இருக்கிறவனும் காண இயலாது இல்லையா? நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். எனவே காண இயலாது. முதல்ல இந்த ஆன்மா கண்ணில் புலப்படாது, எண்ணற்றவை. அந்த ஆன்மாவானது சுருக்கமாக சொல்ல சகசமலம் உடையது. இயல்பாகவே அது செம்பிலே களிம்பு அனாதியாக இருப்பதைப் போல ஆணவமர தொடக்கு உடையது. சார்ந்ததன் வண்ணமாய் இருப்பது, அறிவித்தால் அறியக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த ஆன்மாவானது வினைக்கு ஏற்ப உடலை எடுக்கிறது. ஆன்மாவானது வினைக்கேற்ப உடலை எடுக்கிறது. தான் தெளிய வேண்டிய தெளிவு. ஆன்மா வினைக்கு ஏற்ப உடலை எடுக்கிறது. இந்த வினைக்கு ஏற்ப எடுக்கின்ற உடல் இவன் விருப்பத்தால் வருவதன்று, அவன் விருப்பத்தாலே கொடுக்கப்படுவது. அதை முதல்ல தெளியணும். அடுத்தார் கொண்டு எடுத்துக்கொண்டார், இந்த ஆன்மா பல பிறப்புகளை எடுத்து துன்புறுவும் செய்யும். ஆனால் அந்த ஆன்மா சிவமாம் தன்மையை அடைந்து பேரின்பத்திலே கழித்தும் இருக்கக்கூடிய நிலையும் வரும். எனவே இவன் ஒன்னும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆனா மேலான இன்ப நிலை இந்த ஆன்மா அடைய முடியும். இந்த ஆன்மா சிவமாம் தன்மை அடையக்கூடிய தன்மையை. ஆனால் ஒரு தெளிவு நாம் என்ன சொல்லுதல் வேண்டும் என சொன்னார், இந்த ஆன்மாவானது பல பிறப்புகளை எடுத்து அங்கே உழல்கிறது. இந்த ஆன்மா பல பிறப்புகளை எடுத்து அது உழன்று கொண்டிருக்கிறது. அப்படி உழல்வதற்கு காரணம் நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டது. இதைத்தான் நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார்
இந்த 85வது திருப்பாடல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். தன்னை உணர்ந்துட்டார். எப்படி உணர்ந்தார்? 85வது திருப்பாடல். பிறந்த யாக்கைகள் அளப்புயில பெருங்கடல் புவிக்குள் இறந்து போயதால் அவற்று எய்து அது உண்டோ? கறந்த பால் நிற வண்ணனை கருத்துரை இருத்தி சிறந்த யாக்கை ஈது இதற்கு நான் செய்வதும் உளதோ? ஒரு செறிவு முகுந்தது. பிறந்த யாக்கைகள் அளப்பில 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம் இருக்கிறது. எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது. எது சிவபுராணத்தோட சொல்லி காட்டுகிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய நின்ற தாவராய் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தார். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பகத்திலே நான் பிறந்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எது வரைக்கும்? தன்னை அறியாது, தன் தலைவனை அறியாது இருந்த வரைக்கும். அதைத்தான் பிறந்த யாக்கைகள் அளப்பில பெருங்கடல் புவிக்குள் இறந்து போய்தல் அல்லால் அவற்று எய்ததுண்டோ? எத்தனை முறை தான் பிறந்திருக்கிறோம் என்பதை ஆன்மாவே அறியாது. ஆனால் கருவுக்குள் கிடக்கின்ற பொழுது அந்த 8வது மாதத்துல சுவாமியானவர் அந்த ஆன்மாக்கு கருவுக்குள்ள இருக்கிற குழந்தைய உணர்த்துவார். எத்தனை பிறப்பு நீ பிறந்திருக்க தெரியுமாப்பா? இனிமேலாவது கதியை தேடுன்னு அங்கே கருவுக்குள் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு இறைவன் அறிவுறுத்துகிறார். இது நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்போபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு ஆன்மாவானது எப்படி இருக்கிறது? அழகாக மணிவாசக பெருந்தகை சொல்லி காட்டுகிறாரே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, இல்லையா? வினைப்பிறவி வினைப்பிறவி வினைப்பிறவி. அதை விட கண்டபத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திருந்து போய் அருணலகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து, தெளிவு கிடைக்குது, சிந்தைதனை தெளிவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அந்த விழா ஆனந்த மணிகள் தில்லை கண்டேனே. இந்த பாட்டுல ஒரு சின்ன உண்மை இருக்கிறது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய், தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற கருவிகரணங்களுக்கு நான் அடிமைப்பட்டு பிறப்பிருப்புக்கே காரணமாக இருக்கிறேன். அந்தரமே திரிந்து போய் அருணறையில் வீழ்வேற்கு. அந்தரமே திரிந்து போய்னா, அந்தரம்னு என்னன்னா வானம் இருக்கிறது. வானத்திற்கு ஆதாரம் எது? கிடையாது. ஆதாரம் இல்லாத இருக்கின்ற வானம் போல எனக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாது ஆதாரமாக இருக்கு. அதான் அந்தரமே தெரிந்து போய். இன்னொன்னு அந்தரமே தெரிந்து போயின்னா, அந்தரம்ங்கிறது பல பூனவாசிகள் என்றும் பொருள் கொள்வது. திருவாசகத்துக்கு நுட்பமான பொருளை சிந்திக்கணுங்கிறது தான் அந்த சிந்தனை. அந்தரமே தெரிந்து போய் அருணலகில் வீழ்வேன். மீளவும் மீளவும் அந்த நரகத்தை தான் நான் சென்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சிந்தைதனை தெளிவித்து, ஒரு குருவினால் தெளிதல், கலங்கிய நீரிலே தேக்குத்தம் கொட்டை தெளிவிப்பதை போல சிந்தைதனை தெளிவித்து சிவம் ஆக்கி, சிவம்னா சிவமாக்குறதுன்னு அர்த்தம் நேரடியாக இருக்கப்படாது. சிவத்துவம் ஆக்கி, பசுத்துவத்தை கெடுத்து சிவத்துவத்தை ஆக்கி, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. கொண்டது எந்தன்னைனா பசுத்துவத்தை நீ கொண்டாய், தந்தது உந்தன்னை, உன்னுடைய சிவத்துவத்தை எனக்கு கொடுத்து விட்டாய். எனவே சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகள் தில்லை கண்டேனே. இதில் ஆனந்தம் என்பதற்கு இன்பம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஆனந்தம் என்ற சொல் ஆனந்தத்தை உடைய சிவத்தை குறிக்கிறது. அளவற்ற இன்பமே வடிவமாக இருக்கின்ற அந்த சிவத்தை நான் தெல்லவிடே கண்டேன். இங்கே ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது சிவத்தை குறிக்கிறது. இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதிலேயே. அங்கே இன்பமே என்பது இன்ப வடிவமாக இருக்கிற சிவத்தையே குறிக்கிறது. எனவே இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணறையில் வீழ்வேற்கு.
மாதவ சிவஞான சுவாமிகள் சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் கொடை. அவர் முதலிலே திருவாய் மலர்ந்தது நம்முடைய திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கிற செப்பறை கோயிலே அங்க இருக்கின்ற அந்த ராஜவல்லிபுரத்திலே இருக்கின்ற அந்த அக்னீஸ்வரர் ஆலய அகிலாண்டேஸ்வரி அம்மை முன்பாக திருவாய் மலர்ந்தார். செல்வ அகிலாண்ட நாயகி பதிகத்தெல்லாம் முதல்ல திருவாக்கு மாதவ சிவஞானிகள் சுவாமிகள் திருவாக்காக பாடியது இந்த செல்வ அகிலாண்ட நாயகி பதிகம் தான். அதுல முதல் வார்த்தை முதல் இதிலே நான் பிறவி துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் முதல்ல அர்த்தம் குறிப்பிடுறார். மாதவ சிவஞான சுவாமிகள் முதலிலே இறைவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது நான் பிறப்பு துன்பத்தில் இருக்கிறேன் என்று முதைத்தான் அதிலே சொன்னார். தாகம் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையானது தாயை கண்ட மாத்திரமே எனக்கு தாகமாயிருக்கு உடனே தண்ணி கொடு என்று தாயை கண்ட மாத்திரத்தை தனக்கு வேண்டியது எது, தான் அடைந்த துன்பம் எது என்பதை அந்த வறட்சியை முதல்ல அது குறிப்பிடும்படியாக நீரைத்தான் என்று கேட்பதை போல மாதவ சிவஞான சுவாமிகள் முதல்ல என்ன கேட்கார்? பண்டை வினையாலும் ஒரு பணவினையினாலும் பண்ட வினையினாலும் ஒரு பழவினையினாலும் ஒரு பார்த்த கண்மத்தினாலும் பாழான மாயை புணர்ச்சியாலும் தொலைவுயில் பல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன். நான் ஒரு பாதகம் பண்ணி இருக்கிறேன், பல பிறப்புகளை எடுத்து நான் துன்பத்தை அல்லவோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பிறவி துன்பம் என்பதை இந்த ஆன்மா முதலில் அது உணர்தல் வேண்டும். பிறவி துன்பத்தை இந்த ஆன்மா உணர்தல் வேண்டும். அதனாலத்தான மணிவாசக பெருந்தகை முதல்ல சிவபுராணத்துல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று அந்த இதுக்கே ஒரு பட்டியலை எங்கே கொடுக்கிறார். ஆகையினால பிறந்த யாக்கைகள் அளப்பு இல எத்தனை பிறப்பு எடுத்தோங்கிறத அளப்பு இலன்னு சொல்லி காட்டுதார். அது எப்படின்னு சொன்னா பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில திருக்கழுமல மும்மணி கோவைன்னு ஒண்ணு செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நினைவு கொள்ளணும். திருமறையில இருக்கிற சில இடங்களை தொட்டு காட்டினால்தான் இப்படியெல்லாம் செய்திகள் இருக்கிறதான்னு எனக்கு தெரிய வருகிறது. உங்களுக்கு தெரியும். எத்தனை பிறப்பு எடுத்துன்னு எனக்கு தெரியாது என்பதற்கு உலகுடை நாயனார் களி நெடில சொல்லிடுவாரு, கடற்கரையிலே கிடக்கின்ற நுண்மணல் போல என்னுடைய பிறப்புன்னார். கடற்கரையில கிடக்கிற நுண்மணல், பருமணல் இல்ல, தூசுமாறு இருக்கும் நுண்மணல், அது மாதிரி என் பிறப்புன்னு உலகுடை நாயனார் களிநடியில சொல்லி காட்டுவார். இங்க பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில திருக்கழுமல மும்மணி கோவில அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்துல எல்லா பிறப்பும் எடுத்துட்டேன், எல்லா உயிர்களுக்கும் நான் தாயாக இருந்திருக்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் நான் தந்தையாக இருந்திருக்கிறேன், எல்லா உயிர்களும் எனக்கு தாயாக வந்திருக்கிறது, எல்லா உயிர்களும் எனக்கு தந்தையாக வந்திருக்கிறது. நான் பிறக்காத நிலமே இல்லை, பிறக்காத நிலமே இல்லை, இறக்காத நிலமும் இல்லை. எவ்வளவு அடுக்கிறார் பாருங்க, கொஞ்சம் கவனமா சிந்திக்கணும். நான் இறக்காத நிலமும் இல்லை. சில இடங்கள்ல சில உயிர்கள் உடம்பை இன்னொரு உயிர் உடம்பு திங்கும் இல்லையா? இப்ப மீனை பாம்பு விழுங்குவதை போல, கொசுவினை இந்த பல்லி விழுங்குவதை போல இவர் சொல்லார், என்னை தின்னா உயிர்கள் இல்லை, நான் தின்னா உயிர்களும் இல்லை. எத்தனை பிறப்பு எடுத்திருக்காரு, அடுக்கிறார் பாருங்க. ஆகையினாலே இப்படி எல்லா பிறப்பையும் நான் எடுத்து விட்டேன், இப்பொழுது என்னால் களைத்து விட்டேன். எனவே நான் சொல்லுவதை மந்திரமாகவும் இட்டதை மலராகவும் கொண்டு இந்த பிறப்பு இறப்பு என சொல்லக்கூடிய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பட்டினத்தால் அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி? நீ நினைந்த நாள் தொடங்கி எனை பல யோனியும் நினைப்பரும் வேதத்து யாவரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகி தந்தையராகியும், எத்தனையோ பேர் எனக்கு தாயுமாகியும் தந்தையுமாகி இருக்கிறார். குரு நமச்சிவாயர் செய்திருக்கிற சிதம்பர வெண்பான்னு ஒண்ணு இருக்கிறது. குரு நமச்சிவாயர் செய்த சிதம்பர வெண்பா, அவர் ஒன்னத்தான் எடுத்தார். தாய் தந்தையில விட்டுருந்தார், தாயை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, நான் ஒவ்வொரு பிறப்பிலும் நான் தாயிடம் பால் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறப்பிலும் இதுவரை எடுத்த பிறப்பிலேயே
ஒவ்வொரு தாய்மாரிடம் இருந்து நான் கொடுத்த பாலையெல்லாம் ஒன்று சேர்த்தால் உலகிலே பெரிது என சொல்லக்கூடிய அந்த பார்க்கடலை விட நான் உண்ட பால் அதிகமா இருக்கும். எவ்வளவு அழகான கருத்தை அங்கே குரு நமச்சிவாய சிதம்பரம் பால சொன்னார் பாருங்க. எனவே இதுவரை நான் உண்ட தாயின் பாலை நான் உண்டு சேர்த்தால் அது பார்க்கடலை விட பெரிதா இருக்கும். அப்ப எத்தனை பிறப்புங்கிறார். இங்க அதைத்தான் பட்னத்தார் சொல்லி காட்டுகிறார் அழகாக. தாயராகியும் தந்தையராகியும் வந்திலாதவர் இல்லை, யான் அவர் தாயராகியும் தந்தையராகியும் வராததும் இல்லை, முந்து பிறவா நிலனும் இல்லை, அவ்வையின் இரவா நிலனும் இல்லை, பிரிதியில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை, யான் அவை தம்மை தின்னாது ஒளிந்ததும் இல்லை, அனைத்தே காலமும் சென்றது, யான் இதன் மேல் இனி இழைக்குமாறிலனே நாயகனே. அதனால என்ன செய்யணும்? நந்தா சோதி நின் அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனேன், தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இளனே. நான் கலைஞானம் கற்கவில்லை, கலைஞானம் கற்றவரோடு சேர்ந்து நானும் அங்கே அருகிலே நிற்கவில்லை. இயன்றதோர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பிறப்பெண்ணும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின் கடனே. எல்லாரும் சிவனிடம் முறையிட வேண்டியது என்னது சொல்லணும்? சிவனிடம் இட்டது மலராக சொன்னது மந்திரமாக என்னையும் இடர் பிறப்பு இறப்பு என்னும் இரண்டின் கடற்படா வகை காத்தலின் கடனே. ஆக சிவபூஜையில கடைசியில சொல்லுவாங்க, இத நான் சொன்னதை மந்திரமா எடுத்துக்கோ, நான் இட்டதை நீ மலராக ஏற்றுக்கொள் என்று விண்ணப்பம் பண்ணணும். திருமுறைகள் படிக்கிறது இதுதான். சரியா பூஜை பண்ணிட்டோம்னு நினைக்க கூடாது. நம்மால ஏன்றதுதான் பண்றோம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லணும். மரப்புற்றி இவ்வழி மண்ணை நின்றாலும் சிறப்போடு பூநீர் திருந்தையின்றேன் முன் ஏந்தி, மரப்பின்றி உன்னை வழிபடும் வண்ணம் அறப்பறல் வேண்டும் அமரர் பிராணை. சிவபூஜை முடியல படிக்க வேண்டிய இந்த பாடல், சிவபூஜை இந்த ரெண்டையும் சொல்லணும். மரப்புற்றி இவ்வழி மண்ணி நின்றாலும் சிறப்போடு பூநீர் திருந்த முன் ஏந்தி, மரப்பின்றி உன்னை வழிபடும் வண்ணம் அறப்பறல் வேண்டும் அமரர் பிரானே. என்னை என்னைக்குமே உன்னை பூஜனை செய்யும்படியாக எனக்கு அருள் செய் என்று விண்ணப்பம் பண்ணணும். சிவபூஜை முடியல. அதற்கு அடுத்தா போன்று இயன்றதோர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பெற பெண்ணும் இரண்டின் கடற்படா வண்ணம் காத்தல் நின் கடனே. எனவே நம்ம பிறப்புகள் எத்தனை எடுத்திருக்கிறோம் என்பதை பட்டினத்தார் இவ்வளவு தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். ஆகையினாலேத்தான் பிறந்த யாக்கைகள் அளப்பில பெருங்கடல் புவிக்குள், பெருங்கடல் புவிக்குள், இந்த பெருங்கடல் புவிக்குள் என சொல்லுகின்ற பொழுது இந்த பிறப்பு இறப்பு எடுத்ததெல்லாம் எதுக்காக? செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. தீவன் திருநாம மஞ்செழுத்து செப்பாராகின் என்ற பாடல் என்ன சொல்லார்? இவன் பிறக்கிறது எதுக்கு? மீளமும் சாகிறதுக்குத்தான். மீளம் சாகிறது எதுக்கு? பழவடியும் பிறக்கிறதுக்குத்தான். செத்து பிறப்பதற்கே தொழிலாகித்தான் இறக்குறான். இந்த எடுத்த பிறப்பு கூட செத்து சாகிறதுக்குத்தான். சாதல் எதற்கு? மறு பிறப்புக்குத்தான். பிறந்த யாக்கைகள் அளப்பில பெருங்கடல் புவிக்கு இறந்து போயது அல்லால் அவற்றுள் எய்தியதுண்டோ. செத்தது பிறக்கிறதுக்கு, பிறக்கிறது செத்ததுக்காகத்தான். வேற என்ன பலன் அடைந்தேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். சொல்லிக்காட்டு என்ன சொல்றார்? உலகுடை நாயனார் களி நெடில்ல ஏற்கனவே குறிப்பிட்டபடி நான் எடுத்த பிறப்புகள் கடல் நுண்மணலை விட எண்ணிக்கை அதிகம்னார். கடைசியில் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், பெருமானே, ஆனா இப்போது எடுத்திருக்கிற இந்த உடம்பு இருக்கிறதே, இதுதான் சரியான உடம்பு, இதுதான் நற்பிறப்பு. ஏன்னா இந்த நற்பிறப்பில் தான் தன்னுடைய குருமூர்த்தியை நோக்கி சொன்னார், குருவாகி உமக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவியை நான் தத்தம் செய்து இந்த பிறப்பின் பலனை அடைந்தேன். எனவே எடுத்து இந்த பிறப்பிலே நல்ல குருவினை கண்டு என் உடல் பொருள் ஆவியினை நான் தத்தம் செய்த காரணத்தினாலே இந்த பிறப்பு தான் எனக்கு களிப்பை தருகிறது. உலகுடை நாயனார் களிநெடில்ல அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறான்.
இதுவரை நான் பிறந்தது இறந்தேன், இறந்து பிறந்தேன், அதனால ஒரு பலனும் அடையவில்லை. ஆனால் கறந்த பால் நிற வண்ணனை கருத்துரை இருத்தி, கறந்த பாலிலே இருக்கின்ற தூய்மையான வெண்ணிறம் போன்ற மேனியினை உடைய பெருமானை நான் கருத்திரை இருத்தி சிறந்த யாக்கை இது. ஆனா இந்த பிறப்பில் தான் கருவாபுரியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமானை, பால்வண்ண நாதனை என்னுடைய கருத்திலே இருத்தினேன். ஆனால சிறந்த யாக்கை இது. எனவே இந்த பிறப்பு தான் எனக்கு உயர்ந்தது. அன்றே அந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. எப்பொழுது தன்னுடைய உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு தத்தம் செய்கிறாரோ அவன்தான் மெய்யான ஒரு நல்ல ஆன்மா, பக்குவ ஆன்மா. அரத்த சிவாச்சாரியார் குழந்தை கஞ்சனூரில் இருக்கிற அந்த தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே முன்பாக சென்று தியானத்திலே நிற்கிறார். அப்ப அக்னீஸ்வரர் வெளிப்படுறார். வெளிப்பட்டவனே கண்ணால காண்கிறார். கண்ட மாத்திரத்தில் என்ன செய்தார் அந்த குழந்தை? என்னுடைய உடல் பொருள் ஆவியை உனக்கு தத்தம் செய்து கொடுத்துட்டேன், என்னுடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து கொடுத்தேன். உடனே பெருமான், அரணாய எனக்கு உன் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்த காரணத்தினால் நீ அற தத்தன் என்ற தீட்சா நாமத்தை கொடுக்கிறோம். அறத்தத்தன் அர்த்தம் என்ன? அரணுக்கு தத்தம் செய்து கொடுத்தவர் உடல் பொருள் ஆவி. எனவே இந்த பிறவியிலே கறந்த பால் நிறவண்ணனை கருத்துரை இருத்தி சிறந்த யாக்கை இது, இதற்கு யான் செய்வதும் உலகம். இப்படி இப்பிறப்பிலே தான் உன்னை கண்டு நான் என் உடல் பொருளாவியை கொடுக்கக்கூடிய பேற்றை கொடுத்து என்னுடைய கருத்திலே உன்னை நிறுத்தினேன். எனவே இந்த உடம்புக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு உண்டோ என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த பிறப்பத்தான் பெருசா நினைக்கணும். இந்த பிறப்பு பெரிய. அதனாலதான் நம்முடைய அப்பர் சுவாமிகளும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்டியிலும் இனித்தமுடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பட்ட மனித்த பிறவியும் வேண்டுவது ஏனென்றில் பூர்வத்திலே நான் இருந்ததை விட இந்த மாண்ட பிறப்பிலே வந்துதான் உன்னை காணுகின்ற ஒரு பெரும்பேறு பெற்றேன். ஆகையினாலே இந்த மனித பிறப்பித்தான் உயர்ந்தது. எப்படி பாயசம் உண்டவன் அதனுடைய சுவையை அனுபவிக்கின்ற அனுவன் தான் மிகுந்த ஆசை கொண்டு எப்பா இன்னொரு அகப்பை ஊத்துன்னு தான் மனம் திறந்து கேட்பான், தான் அனுபவிக்கின்ற சுவையை கண்டு. இந்த மாநில பிறப்பிலே நம்முடைய அம்பலவாணனை கண்டு அனுபவித்த மிகுதியினாலே மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்னு அவர் அழகாக கேட்கிறார். எனவே இந்த மாநில பிறப்பைத்தான், கிடைத்த பிறப்பைத்தான் அவர்கள் பெரிதாக போட்டுகிறார்கள். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே சொல்லுகின்ற பொழுது, தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம் என்று, தேவலோகத்திலே உனக்கு அணுக்கத் தொண்டனாக இருந்து ஆராத சுந்தரனாக இருந்த திருநீற்று கப்பலையை ஏந்தி மலர்களை சேகரித்து மாலையாக்க உனக்கு ஆக்கி நான் சாத்தி கண்டுகளித்து அந்த களிப்பை விட, தேவலோக அந்த கையிலே இருந்த களிப்பை விட இந்த பிறப்பில் தான் எனக்கு களிப்பு அதிகம். அந்த மண்ணிலே வந்த பிறப்பியே எனக்கு வாலிதாம் இன்பம் என்று சுந்தரர் சொல்லி காட்டுறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பம் என்று, கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். எனவே இந்த எடுத்த பிறப்பிலே நாம் அவனுக்கு ஆட்கொள்வதுதான் இந்த உடம்பு எடுத்ததன் பலன். பெரிய புராணத்துல ஒரு நுட்பம் பார்க்கணும். பெரிய புராணம் தொடக்க அங்க விநாயகர் காப்பு கிடையாது. அந்த விநாயகர் காப்பு 3வது பாடல்ல தான் வருகிறது. முதல் பாட்டு பெரிய புராணத்திலே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். ஏன் உலகலாம் என்று பெருமானே அம்பலவாணனே அடியெடுத்து கொடுத்த காரணத்தினால அதை வைத்து முதல் பாடல் பாடினார். சரி, அம்பலவாணன் எடுத்து கொடுத்த காரணத்தினாலே முதல் பாட்டை பாடி போட்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று இது பாடி 2வது பாடலாவது காப்பைக்கலாம்ல வைக்கல. இந்த 2வது பாடல காப்பைக்காம என்ன செய்தார்? அந்த பெருமானுடைய புகழை பாடுவதற்கும் கேட்பதற்கும் அவனை பற்றி கண்களால் காண்பதற்கும்
கிடைத்திருக்கின்ற இந்த பிறவியை வாழ்த்துகிறேன். பிறப்பத்தான் முதல்ல வாழ்த்தான், இந்த பிறவியை வாழ்த்தான். இந்த பிறப்பு நான் எடுக்க போய்த்தானே உன்னை நான் காப்பியமாக செய்ய வாய்ப்பு கிடைத்தது என்று பிறப்பத்தான் வாழ்த்துறார். 2வது பாடல்ல ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேன் அடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதற் பொன் தாழ்த்தொழ. தில்லை அம்பலனுடைய பொன் போன்ற அந்த திருவடியை நான் தொழுவதற்கு எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பிறப்பை நான் என்ன செய்கிறேன், நான் வணங்குகிறேன் என அழகா சொல்கிறேன். ஊனடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதற் பொன் தாழ்த்தொழ. என்னை முதல்ல தில்லை கூத்தருக்கு துளி செய்தார். அடுத்தாற் போன்று மனித தனக்கு கிடைத்த மானுட பிறப்பினுடைய பயனை பாடினா. அதற்கு அப்புறம் தான் விநாயகர் காப்பாக, விநாயகர் வணக்கமாக எடுக்கும் மாக்கதைன்னு தொடங்குகிறார். எனவே இந்த இறைவனைக்கு நாம் ஆட்படுகின்ற இந்த பிறப்பு இருக்கிறதே, இதுதான் இது. அதனால்தான் சொன்ன எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீழுற்றேன். அந்த கருத்தை தான் எப்படியே இங்க வைத்திருக்கிறார். எனவே இந்த உடம்பால் தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று, இன்று என்பது இன்னைக்குன்னு அர்த்தம் இல்லை, இப்பிறப்பிலே, இன்று இப்பிறப்பிலே என்று சொன்னோம். இன்றென கருளி இருள்கடிந்து என் உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறை போன்று வருதில்ல, இன்று எனக்கு இன்றுங்கிறது எப்பொழுதுங்கிற அர்த்தம் எடுப்பதை விட இப்பிறப்பிலே என்றுதான் கொள்கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா தன்னை தேடி வந்து அருள் புரிந்தவர் அல்லவா மாணிக்க வாசகருக்காக எம்பெருமான் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. மாணிக்க வாசகருக்கே தேடி வந்தல்ல அங்கே ஆட்கொள்ளுகிறார். ஆகையினாலே இந்த மானுட பிறப்புக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அழகாக சொல்லி காட்டுறான். கைமாறு செய்வேன். இந்த மானுட பிறப்பு என்பது யார்? சிவனால் கொடுக்கப்பட்டது. மானுட பிறப்பு தான் வகுத்தது யாரு? சித்தியாரில் வருகிறது. நாம எடுத்துக்கொண்ட பிறப்பல்ல, நாம் கேட்டு பெறவில்லை. மானுட பிறவிதான வகுத்தது. மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆண்டும் அரண்பணிக்காக என்ற சித்தியார். எனவே உனக்கு ஆட்படுவதற்காக எனக்கு மனித பிறவியை நீதான் வகுத்து கொடுத்திருக்கிறாய். அதனால் உனக்கும் என்ன கைமாறு செய்வேன். அதைத்தான் இந்த 85ஆம் திருப்பாடல பிறந்த யாக்கைகள் அளப்பில பெருங்கடல் புவிக்குள் இறந்து போயது அல்லால் அவற்று எய்தியது உண்டோ. எத்தனை இது போனாலும் அது ஒரு பலனும் கிடைக்கவில்லை. கரந்த பால் நிறவண்ணனை கருத்துரை இழுத்தி சிறந்த யாக்கை இது. உன் பெருமானே, உன்னுடைய சிந்தையில், என்னுடைய சிந்தையிலே உன்னை நிறுத்திய இந்த உடம்புதான் எனக்கு மேலானது. என்ன பொருள்? ஆன்மாக்கள் நாமெல்லாம் இந்த பிறப்பு எடுத்திருப்பதை பரமனை நாம் சிந்தையில் இருத்துவதுதான் இந்த பிறப்பினுடைய நோக்கம். இந்த பிறப்பினுடைய நோக்கமே அந்த சிந்தையினை நான் அந்த பெருமான் நிறுத்துதல் வேண்டும். சிறந்த கருத்துரை இருத்தி சிந்தை யாக்க இது இதற்கு யான் செய்வதும் உளதோ. எனவே இந்த பிறப்பிற்கு நான் செய்யத்தக்க கைமாறு உலகோ. இதற்கு என்பது செய்தற்கு, மற்றொன்று இந்த பிறப்பை கொடுத்த உனக்கு என்று சொல்வது. ஆனால் இவர் தன்னை பற்றி கூறுகின்ற காரணத்தினாலே தன்னுடைய இந்த மானுட பிறப்பையே அது குறிக்கிறது. எனவே இந்த மானுட பிறப்பினுடைய இந்த உயர்வை சொல்லி நாம் என்ன செய்தல் வேண்டும், அவருக்கு பணிதல் வேண்டும் என்பதை காட்டி இந்த பிறப்படுத்த நோக்கம் இதுதான் என்பதை நம்முடைய அறிவியர் ராம பாண்டியனார் இதை உணர்த்துகிறார் என சொல்லி அடுத்த திருமந்திரத்திற்கு நான் சொல்றேன். அடுத்த திருமந்திரம் அழகான திருமந்திரம். ஏற்கனவே நான் கூறியதை போல இன்றைக்கு நான் என்னுடைய முன்னுரையில சொல்லுகின்ற பொழுது தெளிவு என்பது அவசியமா இருக்கணும். தெளிவு என்பதுல அவசியமாக நமக்கு இருத்தல் வேண்டும். இதுவோ அதுவோ என்றெல்லாம் இந்த ஊசலாடுகின்ற மனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதைத்தான் நம்முடைய 86வது பாடல்ல அறிவியர் ராம பாண்டியன் சொல்லி காட்டுகிறார். உள்ளது இல்லது என்று உழைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ளர் நாவினில் இருத்திடா களா நறுங்கனியை தெள்ளு செந்தமிழ் கருவையில் செனகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காண்டலும் தீர்ந்தது விடாயே. அழகாக அங்கே
நமக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்லி காட்டுகிறார். உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா. அதாவது மனிதர்கள் என சொல்லக்கூடியவர்களுக்கு மனிதன் என்ற பெயர் ஏன் வந்தது என சொன்னால், மனம் என்பது சிறப்பாக உள்ளது. ஆறறிவது அவற்றோடு மனனே, தொல்காப்பிய சுத்தம். இந்த மனமானது தானும் சிந்தனையை செய்யும். இந்த மனம் என சொல்லக்கூடியது தானும் சிந்தனையை செய்யும். சொன்ன உடனே கேட்காது. கேட்ட உடனே கேட்டல், சிந்தித்தல். கேட்டல் சிந்திக்கும், கேட்டல் சிந்திக்கும், கேட்டல் சிந்தித்தல், தெளிதல், நிட்டை குணம் வரும். இந்த கேட்ட பின்பு சிந்தனை வரும். சிந்தனை வருகின்ற பொழுது ஐயம், திரிபு, மயக்கம் மூணும் ஏற்படும். ஐயம், திரிபு, மயக்கம்னு மூணு ஏற்படும். அப்போ அதுல இருந்து தெளியணும். சிந்தனை செய்வது தவறல்ல. மனதிலே ஒரு வினா அல்லது ஐயம் எழுகின்ற பொழுது அதை சிந்தித்து தெளிதல் வேண்டும். அதான் கேட்டல், சிந்தித்தல், தெரிதல், நிட்டை கூட. இப்ப நம்முடைய நூல்களிலே என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், உதாரணத்துக்கு சொன்னேன், பறக்க சிந்தனை செய்வோம். கடல் நீர் இருக்கிறது, அந்த கடல் நீரை நாம் நேரடியாக உண்ண இயலாது. கடல் நீர் திருக்கழிற்று படியார்ல கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் சொல்வார், கடல் நீரை நேராக நாம் அருந்த இயலாது. கார்மேகமானது அதை முகந்து கார்மேகம் கொடுத்த நீர் தான் உண்ணுதற்கு உரையது. நீர் ஒன்றுதான், ஆனா நேரடியாக கடல் நீரை உண்ண இயலாது. மேகத்தால் உறிஞ்சப்பட்டு மழை நீர் என்று கொடுக்கப்பட்ட அந்த நீர் தான் உண்ணுதற்கு உரியது. எனவே கடல் போன்ற விஞ்ஞானமாகிய ஞான நூல்களை ஆன்மாக்களாக நாம் நேரடியாக அதை கற்று தெளிய இயலாது. அந்த கடல் நீரை மேகம் உறிஞ்சி கொடுத்து அதை இந்த ஆன்மா பயன்படுவதை போல குருவானவர் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றால்தான் அந்த ஞானம் நமக்கு சித்திக்கும். இது குரு அவசியம் என்பது சொல்லப்படுகிறது. தட்சன் கேட்டான் ஒரு கேள்வி. தட்சன் ஒரு கேள்வி கேட்டான். தக்க யாகத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது தேவர்களை நினைக்க சொன்னான், குருமூல தான் படிக்கணும்னு சொன்னார, உங்க சிவன் யார்கிட்ட போய் குருவா வச்சு படிச்சாருன்னு கேட்டான். இருக்கு, திருக்குற்ற தலபுராணத்துல கேட்டதாக திருவிடராஜ கவிராஜர் சொல்றார். உங்க சிவபெருமான் யார்கிட்ட போய் படிச்சார், அவருடைய குரு என்ன? அவன் கல்லாதவன்ட்டார். சிவத்தை ஏசிட்டார். ஆனா தெளிந்தவர்களுக்கு நல்லாக தெரியும், குரு அவசியம் என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே ஒரு லீலை நடந்தது. என்ன லீலை நடந்தது? அம்பிகையானவர் மாணாக்கர் போல் அமர்ந்திருக்க குருவாக இருந்து கொண்டு சிவம் உபதேசம் பண்றார். ஏன்? அம்பிகை கேட்டா வருவோம். உயிர்களுக்கு குரு அவசியம் என்று காட்டுவதற்காக, நீர் குருவாக இருந்து நீர் உபதேசம் செய்யும், நான் சீடனாக இருந்து உபதேசத்தை கேட்கிறேன்னு சொல்லி பண்ணார். அப்படி சிவன் குருவாக இருந்து அம்மன் சீடனாக இருந்து உபதேசித்ததுதான் குரு கீதைன்னு ஒண்ணு இருக்கிறது. இருக்கு, தமிழ்ல இருக்கிறது, தமிழ்ல இருக்கு குரு கீதைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சிவன் குரு. அப்ப சிவனுக்கு குரு யார் என்றார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? பிரம்மதேவனை சிறையிட்டதற்கு ஏன் இட்டா என்று சிவன் கேட்டதற்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கே பொருள் தெரியவில்லை என சொன்னார். உடனே என்ன சொன்ன, நீ அறிவாயோ முருகான்னார். யாம் அறிவன். அப்போ நீ தெரிந்தது எனக்கு உபதேசம் பண்ணார். உடனே உபதேச பாதையிலே, உபதேச பாவனையிலே முருகப்பெருமான் அங்கே குருவாக இருக்க, சிவமானவர் சீட பாவனையில் இருக்கிறார். அதை சிவ குருநாதன், முருகப்பெருமானுக்கு ஒரு பேர். அப்படி இருக்கின்ற பொழுது குருவும் சீடனும் சமமாக அமரக்கூடாது என்பதற்காக அந்த குருவாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை எடுத்து தனக்கு சமமாக அமர வைக்காது, சற்று உயரத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் முருகப்பெருமானை தூக்கி மடியில வச்சுக்கிட்டார். உயரமான இடத்துல வச்சுக்கிட்டு காதல சொன்னார். ஆக முருகப்பெருமான் இந்த இடத்துல பார்க்கிறோம். சிவனுக்கு குரு யார்? அப்போ முருகப்பெருமான். சரி, முருகப்பெருமானுக்கு குரு யார்? தனிக புராணத்துல வருது. சந்திராங்கத மகரிஷனுக்கு உபதேசம் பண்றார் சிவம். அப்படி உபதேசம் பண்ணுகின்ற பொழுது அந்த உபதேசத்தை சீடர் பாவனையில இருந்து கேட்டது நம்முடைய பெருமான். இதே போன்ற திருப்புள்ளிருக்கு வேலூர் அங்க இருக்கிற வைத்தியநாத சுவாமி மீது நம்முடைய முருகப்பெருமான் மீது ஒரு தோத்திரம் பண்ணார் நம்முடைய
உள்ளிருக்க வேலூர் அந்த அந்த பிள்ளைத்தமிழ், அந்த பிள்ளைத்தமிழ் அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குமரகுருபரர் சுவாமிகள். என்ன சொல்றா, சுவாமி அம்பாளுக்கு ஒரு சமயம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் நந்தவனத்துல கையிலையில. அப்படி கையிலையில நந்தவனத்துல பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அதிகார நந்தி சொல்லிட்டார், யாரும் உள்ள விடமாட்டேன்ட்டார். முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் வர்றாங்க. அப்போ உள்ள போக முயற்சித்தாரு. அதிகார நந்தி சொல்லிட்டார், உள்ள விடக்கூடாது, அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு. விநாயக பெருமான் திரும்பிட்டார். முருகப்பெருமான் என்ன பண்றார், ஞான உபதேசம் பண்ற இடத்துக்கு நான் போக வேண்டும், எப்படியும் நான் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார், ஒரு வண்டின் வடிவத்தை எடுத்து மலர்களில் அமர்ந்திருக்கின்ற ஒரு வண்டின் வடிவத்தை எடுத்து அந்த கைலைக்குள்ளே சென்று நந்தவனத்துக்குள்ளே இருக்கின்ற சுவாமி அம்பாள் உபதேசம் நடக்கின்ற இடத்திலே அம்பாள் கூந்தலிலே ஒரு வண்டு போல் அமர்ந்து கொண்டு சிவபெருமான் உபதேசத்தை எல்லாம் கேட்டார் முருகப்பெருமான். அதனால்தான் அந்த இடத்துல நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் முருகப்பெருமானை வண்டே என்று விழிப்பார், வண்டே என விழிப்பார். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அவ்வளவு வருகிறது. புள்ளிற்கல்லூரில் இருக்கிற முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் வருது. அப்போ சிவனுக்கு குரு முருகன், முருகனுக்கு குரு சிவன். ஆக இந்த குரு வந்துதான் அங்கே தெளிவுபடுத்த வேண்டும். எனவே ஒரு இடத்துல ஐயம் திரிபு மயக்கம் என வருகின்ற பொழுது அதன் உண்மையை ஒரு சத்குரு மூலமாக தெளிதல் வேண்டும். ஆனால் அதை விட்டு விட்டால் அவர்களுக்கு சிவம் தோன்றாது. உள்ளது இல்லது என்று உடைத்திடும் பொருளை உய்த்து உணரா. வேத ஆகமங்களை கேட்கின்ற பொழுது பலர் பல கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உண்மை பொருளை தக்கோர் மூலமாக உணராத கள்ளர் நாவினில் இருந்திடா களா நறுங்கனியில். அப்படி உண்மை பொருளை உணராத அந்த கள்ளமுடைய மனத்தவர்களுடைய நாவிலே என்ன செய்த மாட்டான், அவன் உரைதல் இல்லை. அந்த கள்ளமனமுடைய அவர்களுடைய நாவிலே அங்கே அவன் உரைவது இல்லை. அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ளர் நாவில் இருந்திடா களா நறுங்கனியை. எனவே உண்மையை உணராதவர்களுடைய நாவிலே அவன் சென்று குடியிருக்க போவது இல்லை. கள்ளர் நாவிலே, கள்ளர் என்றால் தன்னுடைய அறியாமை இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் கள்ளர் என்று சொல்லி காட்டுகிறார். கள்ளர் நாவினில் இருந்துடா களா நறுங்கனியினை. நறுங்கனின்னா பக்குவப்படலன்னு அர்த்தம். யாரு, அந்த கள்ளமனம் உடையவர்கள் பக்குவப்படாதவர்கள். ஆகையினாலே தான் கள்ள மனத்தவர் காண்கிலர் சிவனை, வெள்ளை மனத்தவரே காண்பர் என்று நம்முடைய ஞான நூல்களிலே சொல்ல காட்டுவார். கள்ள மனத்தவர் காண்கிலர் சீலர், மனம் தெளிவில்லை. அதனால தான் அழகா சொல்லி காட்டுகிறார். உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ளர் நாவில் இருந்திடா களா நறுங்கனியை. களா நறுங்கனியை அப்ப என்ன அர்த்தம், பக்குவமுடையார் மாட்டுத்தான் அவன் இருப்பான். அதனால்தான் மனிதர்கள் இங்கே ஒன்று சொல்லுகிறேன், கணிதந்தால் உண்ண வல்லீரோ. எல்லாரும் சாப்பிட முடியாது. வாயில பித்தம் இருக்கிறவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் கசக்கிறதுன்னு தான் சொல்லுவான். ஏன், அவன் உடம்பில இருக்கிற பித்தத்தினுடைய சேட்டை பக்குவம் இருக்கணும். அதனால்தான் மனிதர்கள் இங்கே ஒன்று சொல்லுகிறேன், கணிதந்தால் உண்ண வல்லீரோ. எனவே ஈசனை கனி என்று சொல்லக்கூடியது பித்தம் தெளிந்தார்க்குத்தான் பாலின் சுவை தெரியும். அந்த பித்தம் தெளிந்தவர்களுக்குத்தான் அவன் சுவையாக தெரிவான். அதனால்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார் களா நறுங்கனியை. அந்த அப்பர் பெருமானுடைய அந்த கனிங்கிற வார்த்தை அப்படியே நினைவுகிறார். உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ள நாவினில் இருந்திடா களா நறுங்கனியை. தெள்ளு செந்தமிழ் கருவையில் சினகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காட்டலும் தீர்ந்தது விடாயே. தெள்ளு செந்தமிழ் கருவையில் ஆராய்ந்து இருக்கின்ற நல்ல தமிழ் வளர்கின்ற அந்த கருவாபுரி என்ற தலத்திலே இருக்கின்ற அந்த சினகரம் புகுந்து அந்த ஆலயத்திலே இருக்கின்ற அந்த பெருமான், அந்த சினகரம்னா கோயிலுக்கு பேர் சினகரம் என்று பெயர். எனவே தெள்ளு செந்தமிழ் கருவையில் சினகரம் புகுந்து கருவையிலே இருக்கின்ற எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற அந்த பெருமானுடைய திருக்கோயிலில் சென்று மெல்ல நான் சென்று காண்டலும்
மெல்ல நான் சென்று காட்டலும். மெல்ல நான் சென்று காட்டலும்னா மெல்லன்னா பையங்கிற அர்த்தம் எடுப்பாங்க. இந்த பையே என்பதற்கு என்ன பொருள் என்றால் தனக்கு ஏன்றபடி மெல்ல மெல்ல, அதாவது மாதவ சிவஞான சுவாமிகள் கடைசி 10 இதுல கடைசியில கேட்பார், மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தியேம்பார். என்னை திருத்து, நான் பண்டு தொற்றிய குற்றம் செய்த பயின்றவன், அதனால என்னை மெல்ல மெல்ல திருத்தினார். ஆனால் எனக்கு தெரிந்தடி என்னால் இயன்றபடி நான் இந்த கருவாவரி பெருமானை சென்று நான் தரிசனம் செய்தேன். மெல்ல நான் சென்று காட்டலும் தீர்ந்தது விடாயே, உன்னை காண வேண்டும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஏக்கமானது இப்பொழுது நிறைவு பெற்றுவிட்டது, அந்த எண்ணம் நிறைவேறியது என்று அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார். மெல்ல மெல்ல நான் சென்று காட்டலும் தீர்ந்தது விடாயே. அதான் நான் முன்னுரையில சொன்னேன், தாகமுற்றவன் எங்கே தண்ணீர் என்று ஏங்கிக் கொண்டிருப்பான். அந்த தண்ணீர் கிடைத்ததுமே தாகம் தீரும். தாயை காடுகின்ற குழந்தைக்கு தாயை கண்டவுடன் ஒரு மகிழ்ச்சி, பெரும் களிப்பு ஏற்படும். பேருந்துக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒருவன், எப்பொழுதொரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற அவனுக்குத்தான் பேருந்தை கண்டவுடன் மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப நிப்பான் பேருந்து, அவனுக்கு அது கிடைக்காது, அவனுக்கு அந்த களிப்பு கிடைக்காது. ரொம்ப நேரம் காத்திருந்தவனுக்குத்தான் அது கிடைக்கும். அதனாலதான் எப்பொழுது கிடைக்கும் என்று மணிவாசகர் இருக்கின்ற பொழுது விருப்பால் விழுங்கினேன், விருப்பால் விழுங்கினேன். எனவே உன்னுடைய காட்சியை எப்பொழுது காண்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்த எனக்கு அந்த காட்சி கிடைத்தது, என்னுடைய அந்த பெரும் விருப்பம் நிறைவேறியது என்ற பொருள்பட சொல்லி காட்டுகிறார். உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ளர் நாவிலில் இருந்திடா களா நறுங்கனியை தெள்ளு செந்தமிழ் கருவையில் சினகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காட்டலும் தீர்ந்தது விடாயே. இதுல என்ன சொல்ல ஒரு கருத்து, மேலோட்ட கருத்து என சொன்னால், சைவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் ஆலய தரிசனம் அவசியம். ஆன்மார்த்த பூஜை செய்தாலும் ஆலய பூஜை, ஆலயத்தில் நடைகின்ற அந்த பரார்த்த பூஜையில கலந்து கொள்ளும். அதனால இங்க அழகா சொல்லி காட்டுகிறார், சினகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காட்டலும். சுவாமிய மனசுல இருக்காரு, நான் வீட்டுல வச்சு பூஜை பண்றேன்னா அது சைவத்தினுடைய முதிர்ச்சி அல்ல. ஆலயம் சென்று தரிசிக்கணும். ஏன் ஆலயம் சென்று தரிசிக்கணும் என சொன்னால், அந்த அவசியத்தை சொல்லுவதற்காகத்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன் ஆலய தரிசனம் என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலய தரிசனம் ரொம்ப முக்கியம். சில பேர் பெருமையா சொல்லுவான், நான் பிரதோஷம் தோறும் போயிருவேன், நான் பௌர்ணமி தோறும் போயிருவேன், வெள்ளிக்கிழமை தோறும். அப்படி அல்ல. சைவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் இன்ன காலம் என்று இல்லாது எல்லா காலமும் பூஜைக்கு போகணும். இன்னும் சொன்னா சைவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் ஆன்மார்த்த பூஜை செல்வர்களும் கூட அந்த சிவ பூஜை தான் செய்கின்ற அந்த ஆன்மார்த்த பூஜை எப்பொழுது நடைபெறுகிறது என சொன்னால், சிவாலயத்திலே சென்று பெருமானை தரிசித்தால்தான் அந்த வழிபாடு முடிகிறது. அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் கோயில் இருக்கிற ஊர்ல குடியிரு என்பதற்காகத்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். திருக்கோயில் இல்லா திரு இல் ஊரும். அப்புறம் வருவான். ஆலய தரிசனம் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் வலியுறுத்தப்படுகிறது. எதற்காக என சொன்னால், இந்த ஆலயம் என சொல்லக்கூடியது ஏன் என்றால், நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பசுவின் உடம்பு முழுவதும் பால் வியாபகமாக இருந்தாலும் மடு வழியாகத்தான் பாலை பெற முடியும். இந்த பூமி நிலத்தின் கீழே அங்கங்கே நீரோட்டம் இருந்தாலும் கிணறு என்று ஒன்றை தோண்டி அதிலே நீரை தேக்கித்தான் நான் முகக்க முடியும். எனவே பசுவின் மடுவின் வலுவாகத்தான் பாலை பெற முடியும். கிணறு தோண்டி அதன் மூலமாகத்தான் நீரை பெற முடியும். இதே போல அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பெருமானை நாம் திருக்கோயிலே கருவறையில் இருக்கிற பெருமானை அவனுடைய சாநித்தியத்தை அங்கே வைத்து அதிலே ஆவாகனம் செய்து அதன் மூலமாகத்தான் நாம் அருளை பெற முடியும். நமக்கு அருள் புரிவதற்கென்றே அவன் திருக்கோயில இருக்கிற கருவறையிலே சதாசிவ மூர்த்தியாக வீட்டிருக்கிறார்.
ஆகையினாலே அவன் நமக்கு அருள்புரிவதற்கென்றே அவன் ஆலயத்திலே கருவறையிலே சதாசிவமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆலய தரிசனம் ரொம்ப அவசியம். இன்னும் சொன்னா ஆறுகால பூஜையும் கலந்து கொள்ள விசேஷம். அதனால்தான் சதக நூல்களிலே என்னென்ன கால பூஜைகளில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன் உண்டு என்று பறக்க சதக நூலை சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஆறுகால பூஜையிலும் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் ஏதாவது ஒரு கால பூஜையாவது அவன் நிச்சயமாக தவறாது கலந்து கொள்ளணும். சில பேர்கள் பள்ளியறை பூஜையை விடாது தரிசிப்பார்கள், சில பேர்கள் கால பூஜையை வச்சுக் கொள்வார்கள், சில பேர்கள் உச்சிகால பூஜைக்கு வந்து விடுவாங்க, சில பேர் தவறாது சாயரட்சிக்கு வருவார்கள், சில பேர்கள் இரவிலே நடக்கக்கூடிய அந்த அர்த்தசாம பூஜையிலே வந்து நடந்து கொள்வார்கள். அதற்கும் மேலாக பள்ளியறை பூஜையில கலந்து ஏதாவது ஒரு பூஜையிலே அந்த ஆலயத்திற்குள்ளே நாம் சென்று பிரவேசித்து அந்த பெருமானை தரிசிப்பது அவசியம். அந்த ஆலய தரிசனம் கிடைத்த ஆன்மா தான் எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றி இந்த பிறப்பின் பயனை அடைய முடியும். இதைத்தான் இந்த திருப்பாடலை சொல்லுகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். உள்ளது இல்லது என்று உரைத்திடும் பொருளை உய்த்து உணரா கள்ளர் நாவினில் இருந்துடா களா நறுங்கனியை தெள்ளு செந்தமிழ் கருவையில் சினகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காண்டலும் தீர்ந்தது விடாயே. திருச்சிற்றம்பலம். வாழி மாதவர் வாழி மணிநரி வாழி மாநிலம் வாழி நல் ஆண்கினம் வாழி நான் மறை வாழி மலைமுகில் வாரி வைதிக சைவ வழக்கமே. திருச்சிற்றம்பலம்.